ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி பாம் சண்டே. இந்த நாளிலே வேதத்தில் புரியாத ஒரு வார்த்தை, இந்த ஓசனா என்கிற வார்த்தையின் அர்த்தத்தை தான் நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். ஓசனா என்கிற வார்த்தையை நாம் மத்தேயு 21ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலும், மார்க்கு 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலும், யோவான் 12:13வது வாக்கியத்திலும் இந்த வார்த்தைகளை நாம் பார்க்க முடியும். ஓசனா என்பதற்கு இப்பொழுது ரட்சியும் கர்த்தாவே என்ற அர்த்தமா. இப்பொழுது ரட்சியும், உடனடியாக ஒரு விடுதலை வேண்டும், உடனடியாக ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்று கூப்பிடுகிற ஒரு அபய குரல் தான் இந்த ஓசன்னா. இதைத்தான் அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ரோம அரசினுடைய ஆதிக்கத்திற்கு கீழாக இருக்கும் பொழுது ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஓசனா என்ற இயேசு ராஜாவை பார்த்து கூப்பிட்டார்கள். அவர்கள் நினைத்தது இயேசு வந்தவுடனே அவர்களை விடுதலையாக்கி இந்த ரோம அரசாங்கத்தின் பிடியிலிருந்து விடுதலையாக்கி அவர் தங்களை ஆட்சி செய்வார் என்று சொல்லி. ஆனால் அதிலிருந்து விடுவிக்கிற ராஜாவாக வராமல் உலகத்தின் பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிக்கிற ஒரு மேலான ராஜாவாக இந்த உலகத்திலே அவதரித்தார். அதை அந்த யூத ஜனங்கள் உணராம போனாங்க. இந்த நாளிலே கூட நீங்க உங்களுக்கு உதவி வேணும், எந்த காரியத்திலே உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்லி தனித்து விடப்பட்டிருக்கிறீங்க. கர்த்தாவை இப்பொழுது எனக்கு உதவி வேணும், இப்பவே நீங்க என்னை பாதுகாக்கணும்னு சொல்லி அவரை கூப்பிடுவதற்கான அவசியம் உள்ள ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில கூட இருக்கிறது இல்லையா? அப்ப அவரை நோக்கி கூப்பிடுங்க, ஓசனா என்று சொல்லி கூப்பிடுங்க. உன்னதத்திலே இருக்கிற தேவன் எனக்கு உதவி செய்யும்படியாய், என்னை ரட்சிக்கும்படியாய் என் பக்கத்துல இறங்கி வாங்க என்று சொல்லி கூப்பிட்டு பாருங்க. நீங்க எதிர்பார்க்கிற காரியத்திலே உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென்.